Hi students, 7-1 நடந்த OOP எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹவு இஸ் என்ஹாப்சுலேஷன் அச்சீவ்ட் இன் ஜாவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ஹாப்சுலேஷன்னாலே என்னது அப்படின்னா, நம்ம சென்சிட்டிவ் டேட்டா வந்து யூசர்ஸ் வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை ப்ரைவேட் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்புறமா அதை வந்து எல்லோரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒன்லி கெட் செட் மெத்தட் யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, இதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது எல்லோரும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணாமல் சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து என்ஹாப்சுலேஷன் இன் ஜாவா அப்படிங்கிறதுல. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் ப்ரைவேட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கெட் நேம் அப்படிங்கிறது கெட்டர் மெத்தட், செட் நேம் அப்படிங்கிறது செட்டர் மெத்தட். ஸோ இதை வந்து ஒரு நேமை கெட் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த வேல்யூக்கு வந்து அந்த வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன் அப்படின்னா செட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கிளாஸ் அப்படிங்கிற மெயின் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டாட் செட் நேம் ஆஃப் ஜாவா அப்படின்னு தான் கொடுக்கணும். நான் ஆப்ஜெக்ட் டாட் டேரெக்டாக வந்து அந்த வேரியபிள் நேமோ இல்லை வேரியோ வந்து அசைன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே எரர் காமிக்கும். ஸோ ஒன்லி இந்த என்ஹாப்சுலேஷன் கான்செப்டில் ஒரு வேரியபிளை நான் ப்ரைவேட்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை இந்த மாதிரி கெட் செட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் என்ஹாப்சுலேஷன். தென் இந்த டைப் ப்ரொமோஷன் ரூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. டைப் ப்ரொமோஷன் வந்து நம்ம வந்து சிலே படிச்சிருப்போம், ஜாவானே இருக்கும். டைப் கன்வர்ஷன் இருக்குல்ல, அதான் வந்து டைப் ப்ரொமோஷன். அதாவது ஒரு லோவஸ்ட்டு டேட்டா வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹையஸ்ட்டு டேட்டா வேல்யூக்கு மாறும், ப்ரொமோட் ஆகும். சரியா, ஸோ அதான் வந்து ப்ரொமோஷனாலே ஹையஸ்ட்டு போஸ்ட்டுக்கு போகிறது தானே ப்ரொமோஷன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் லோவஸ்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஹையஸ்ட் வேல்யூவாக மாறுது அப்படிங்கிறது தான் டைப் ப்ரொமோஷன். ப்ரோக்ராம் பாருங்கள், ஒரு ஆப்ரண்ட் வந்து டைப் டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த அதர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு டபுள், இன்னொன்றும் டபுளாக கன்வெர்ட் ஆகிடும். அதேமாதிரி ஒன்று வந்து ஃப்ளோட்டாக இருக்குது அப்படின்னா இன்னொன்று ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். பாருங்கள், நான் இங்கே வந்து இன்ட் n1 = 5ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு இன்டிஜர் வேரியபிள். அடுத்தது இன்னொரு வேரியபிள் டபுள் வந்து கொடுக்குறேன், n2 = 2.5 அப்படின்னு. ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூனா இன்டிஜருக்கு நம்ம வந்து 4 பைட்ஸ் அப்படின்னா டபுளுக்கு ஒரு 8 பைட்ஸ் மெமரி அலோகேட் ஆகுதுன்னா ஹையஸ்ட் டேட்டா டைப் எது, டபுள். அப்புறம் நான் ரிசல்ட்டில் வந்து டபுள் தான் வச்சுருக்கேன், n1 + n2 அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜர் வேல்யூவில் இருந்த இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருந்த n1 வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக டபுளுக்கு கன்வெர்ட் ஆகி ஆன்சர் 7.5ன்னு வரும். இதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைப் ப்ரொமோஷன் அப்படிங்கிறாங்க. சரி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோவஸ்ட் டேட்டா டைப் வந்து ஹையஸ்ட் டேட்டா டைப்பை வந்து ப்ரொமோட் ஆகிறது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா சூப்பர் கியோட ஜென்ரல் ஃபார்ம். சூப்பர் கீவேர்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும்ல. அதாவது பேரண்ட் கிளாஸ், சூப்பர்னாலே சொல்லியிருக்கேன் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸோட வேரியபிளையோ பேரண்ட் கிளாஸோட மெத்தடையோ பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரையோ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூப்பர் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதோட மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. சூப்பர் டாட் வேரியபிள் நேம், சூப்பர் டாட் மெத்தட் நேம், கன்ஸ்ட்ரக்டராக சூப்பர் இப்படி வந்து கால் பண்ணணும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் ஃபெமிலியர் கொஸ்டின் தான். ஸோ என்ன மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து சேம் நேமில் இருக்கும், பட் அதோட சிக்னேச்சர் டிஃபராக இருந்தால் மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ த்ரெட் பீரியாரிட்டியும் அவ்வளோதான். சரி, நிறைய த்ரெட் வந்து கரெக்டாக ரன் ஆகும்போது ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணலாம். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, லோவஸ்ட் அப்படி செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கான்ஸ்டன்ட் வந்து கொடுக்குறோம், மின் ப்ரியாரிட்டி, நாம், மேக்ஸ். இதெல்லாம் ரிவிஷனில் நம்ம பார்த்தது தான். தென் ஆட்டோ பாக்ஸிங், இதுவும் ரிவிஷனில் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்டோ பாக்ஸிங்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூவை ராப்பர் கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஆட்டோ பாக்ஸிங் அப்படிங்கிறது. ஸோ இன்டி A50ல் A அப்படிங்கிறது இங்கே இன்டிஜர், ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. சரி, ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்டிஜர் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபார்மில் எழுதியிருக்கேன், அது ராப்பர் கிளாஸ். இப்போ அந்த ஏயை நான் அந்த ராப்பர் கிளாஸுக்கு ஆட் பண்ணுறேன். சரி, இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் அந்த 5 வந்து அசைன் பண்ணலாம். இதான் வந்து ஆட்டோ பாக்ஸிங், ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ராப்பர் கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஆட்டோ பாக்ஸிங். அடுத்த ரைட் எனி 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கன்ஸ்ட்ரக்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஃபைல் கொடுத்து ஃபைலோட நேம், ஃபைலோட பார்த்து கொடுக்கலாம். தென் ஃபைல் ஸ்ட்ரிங் சிஎஸ்என்னு இருக்குது. தென் பிரிண்ட் ஸ்ட்ரீம் ஃபைல் நேம் இருக்குது. அப்புறம் ஃபைல் நேம் ஸ்ட்ரிங் சிஎஸ்என் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது 2 ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரி, அதான் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கன்ஸ்ட்ரக்டரோட 2 ஃபார்ம்ஸ். தென்
அப்புறமா ஸ்டேட் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பஃபர்டு இன்புட் ஸ்ட்ரீமோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கேட்டுறாங்க. ஸோ இன்புட் ஸ்ட்ரீம்னாலே என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரீம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ணுது யூஸிங் பஃபர் மெக்கானிசம். இன்புட்னாலே என்ன பண்ணும், ரீட் பண்ணும். பஃபர் மெக்கானிசம் யூஸ் பண்ணி ரீட் பண்ணாங்கன்னா அது பஃபர்டு இன்புட் ஸ்ட்ரீம். எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ when the bytes from the stream are skipped or ரீட் பண்ணிட்டாங்க அல்லது ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டர்னல் பஃபர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரீஃபில் பண்ணும். இன்புட் ஸ்ட்ரீமில் இருந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபில் பண்ணும். இது இதோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அப்புறம் வந்து ஒரு பஃபர்டு ஸ்ட்ரீம் வந்து எப்போ க்ரியேட் ஆகுமோ அப்போ ஒரு இன்டர்னல் பஃபர் அறையும் வந்து க்ரியேட் ஆகிடும். இதான் வந்து பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீமோட ஃபங்க்ஷனாலிட்டி. அப்புறம் கார்டு லேஅவுட் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5th யூனிட் வந்து மொத்தமாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை. 13 மார்க்ஸ்லேயும் சரி, நம்ம 2 மார்க்ஸ்லையுமே சரி. 2 மார்க்ஸில் வந்து ஸ்விங் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. 13 மார்க்ஸில் வந்து ஏடபிள்யூடியும் ஸ்விங்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கார்டு லேஅவுட் கிளாஸஸ் யூனிக் அமாங் த அதர் லேஅவுட் மேனேஜர்ஸ்னால் ஜாவா ஏடபிள்யூடியில் கொஸ்டின். பட் நம்ம போர்ஷன் சிலபஸில் ஜாவா எஃப்எக்ஸ் அப்படி தான் இருக்குது. சரியா, இதில் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஏரியா தட் கண்டெயின் டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் அட் டிஃபரெண்ட் டைம்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு தான் கார்டு லேஅவுட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லேஅவுட் க்ரியேட் ஆகுதுன்னா நடுவில் ஒரு வந்து பட்டன் மாதிரி இருக்கும். சரியா, ஒரு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதான் இட் இஸ் ஆஃபன் கண்ட்ரோல் பை அ காம்போ பாக்ஸ் வித் த ஸ்டேட் ஆஃப் த காம்போ பாக்ஸ் டிட்டர்மைனிங் விச் பேனல் த கார்டு லேஅவுட் டிஸ்பிளேஸ். சரி, கார்டு லேஅவுட்னா நிறைய காம்போ பாக்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி டிஸ்பிளே ஆகும். இதான் வந்து கார்டு லேஅவுட். இன்னர் கிளாஸ்னால் என்ன நமக்கு தெரியும். இன்னர் கிளாஸ்னால் என்னது, நெஸ்டட் கிளாஸ். ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு இன்னொரு கிளாஸ் இருந்தது அப்படின்னா ஒரு மெம்பர் மாதிரி, அதுதான் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இன் ஒன் பிளேஸ் மோர் ரீடபிள் அண்ட் மெயின்டைனபிளாக இருக்கும். சரியா, காமனாக வந்து இப்போது நம்ம வந்து இன்னர் கிளாஸ்ன்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா மெயின் அவுட்டர் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட இன்னர் கிளாஸால் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ இதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து 2 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்தது. அந்த 5th யூனிட் மட்டும் வந்து சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி இருந்து. ஸோ டைப் கன்வர்ஷன் ப்ரொமோஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபெமிலியரான ஒரு டேம் தான். சரியா, ஓகே. இனி வந்து 13 மார்க்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 13 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதான் கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராமில். பார்ட் ஏ ஓவர். பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட்ஸ் கண்டிப்பாக படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்கே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸ் கூட ஈஸி தான். கிளாஸஸ் மெத்தட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் வந்து படிச்சிருப்பீங்க. சரியா, அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதி கிளாஸ் மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஓகே. நான் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் எப்போவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி வராது. ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம 2nd யூனிட் 3rd யூனிட் 4th யூனிட்டில் படிக்கிறோட பேஸ் தான் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, எழுதிடணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து 2 பார்ட்டுமே ஃபஸ்ட்டு சாய்ஸும் ஆர் சாய்ஸ் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா 2nd யூனிட்டில் நான் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம் வச்சு 6 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஓவர் ரைடிங், சூப்பர் கீவேர்ட், டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங் ப்ரோக்ராம் வந்து ஹெராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸில் அப்ளை பண்ணி பேரண்ட் கிளாஸை ரெஃபரன்ஸாக வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதான் டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை படிக்கவும் சொல்லியிருந்தேன். அதுதான் கேட்டிருக்காங்க. சரியா, அதரில் வந்து மெத்தட்ஸை வந்து கேட்டிருக்காங்க. நான் ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் வந்து படிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் 2 யூனிட்டில் நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. 3rd யூனிட்டில் வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கும் பார்த்துருந்தோம், த்ரெட்டும் பார்த்துருந்தோம். ஸோ த்ரெட்டில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்லாம் கொடுத்துருந்தேன். இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன், அப்புறமா சிங்க்ரோனைசேஷன், மல்டி த்ரெட்டிங், சஸ்பெண்ட், ரெஸ்யூம், இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரோக்ராம். அடிஷ்னலாக என்னெல்லாம் படிக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா த்ரெட் கிரியேஷன், த்ரெட் லைஃப் சைக்கிள், த்ரெட் ப்ரியாரிட்டி. த்ரெட் லைஃப் சைக்கிள் ஒரு தியரி கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுருப்பாங்க. ஒரே ஒரு டயக்ராம் தான் இருக்கும். அந்த டயக்ராமை பார்த்தாலே நீங்கள் எழுதலாம்னு சொல்லி நீட்டாக அதை வந்து நான் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ த்ரெட் லைஃப் சைக்கிள் தான் ஜாவா த்ரெட் மாடல். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் கொஸ்டின் எழுதும்போதே என்னோடய நோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன். ஜாவா த்ரெட் சைக்கிள் ஸ்லாஷ் போட்டு த்ரெட் மாடல், ஜாவா த்ரெட் மாடல்னு தான் இருக்கும் அந்த கொஸ்டின். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின், அதை எழுதலாம். அப்புறம் ஓகே, 3rd யூனிட்டும் ஓகே. 4th யூனிட்டில் ரீட் ரைட் கன்சோல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம்னா ஜெனரிக்ஸும்
ஸ்ட்ரிங் பஃபர் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ஜெனரிக்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது வரல. பட் நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் படிச்சுட்டோம்னா ஸ்ட்ரிங் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்கஸ் த 4 டிஃப்ரெண்ட் வேஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த கேரக்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். சரி, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரை கெட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸை எழுதி வச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். சரி, அப்போ 4th யூனிட் ஓவர். 5th யூனிட் தான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. 5th யூனிட் தான். டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த டெலிகேஷன் ஈவெண்ட் மாடல் அப்ரோச் ஃபார் ஈவெண்ட் கேண்ட்லிங் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கீ ஈவெண்ட் மவுஸ் ஈவெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று எழுதிட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து சொன்னால் போதும். அதாவது ஈவெண்ட்டு, தென் ஈவெண்ட் சோர்ஸ், அதுலேருந்து லிசனருக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம ஈவெண்ட்டுக்கான ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகுது. இதான் நான் ஜஸ்ட் அந்த யூனிட் 5 ரிவிஷன் பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த கான்செப்ட் டெலிகேஷன் மாடல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பேன். பட் அது இவங்க ஒரு 13 மார்க்ஸில் கேட்பாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் கேட்டிருக்காங்க. அதோட ஆர்ட் சாய்ஸ் பார்த்தோம். நம்ம அந்த கீழே உள்ள போர்ஷன் அவ்வளோமே கவர் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. கண்ட்ரோல், லேஅவுட், மெனூஸ் எல்லாத்துக்குமே 2 சிம்பிள் ப்ரோக்ராமில் என்ன கேட்டாலும் எழுதுகிற மாதிரி வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். சரியா? பட் இவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேனல் அண்ட் ஃப்ரேமோட கிளாஸ் ஹையராரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பேனல் ஃப்ரேம் எல்லாமே AWT ஸ்விங் கான்செப்டில் உள்ளது. நமக்கு அந்த ஃப்ரேமுக்கு பதிலாக இங்கே இருக்கிற கான்செப்ட் எஃபெக்ட்ஸில் வந்து ஸ்டேஜ் கான்செப்ட். பட் அவங்க இந்த மாதிரி கேட்டனால நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியலை. பட் அந்த ஆர்ட் சாய்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். சரி, ஸோ வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். தென் பார்ட் சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்ஸ் இன் ஜாவா கேட்டிருக்காங்க. நான் த்ரெட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் படிக்க சொல்லியிருந்தேன், மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். அது எழுதினாலே ஓகே தான். அதை த்ரெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் எழுதி இங்கே 3 த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமில் 2 த்ரெட்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். ஒன்று டெபாசிட், வித்ட்ரா. நீங்கள் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு டிஸ்பிளே அமௌண்ட் என்ன இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் எழுதி வச்சா கூட உங்களுக்கு பாதி மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? கீழே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். இப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஜாவா அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் யூனிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா 5th யூனிட்னு தெரியலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்னா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம லேப் எக்ஸசைஸில் ஒரு ப்ரோக்ராம் படிச்சிருப்போம். அதாவது பட்டன் யூஸ் பண்ணி 2 டெக்ஸ்ட் ஃபீல்டில் 2 நம்பரை வந்து கெட் பண்ணிவிட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு வந்து நம்ம வந்து பட்டன்ஸ் வாங்கி அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி படிச்சிருப்போம். நீங்கள் அது எழுதினாலும் ஓகே. ஸ்விட்ச் கேஸில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை வந்து எடுக்கிற மாதிரி, அதாவது டிவிஷன் எழுதியிருப்பீங்களா கேஸ். ஸோ அதில் நீங்கள் எக்ஸெப்ஷனை உடனே த்ரோ பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த மெத்தட்ஸில் த்ரோஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஏதாவது இந்த டிவிஷன் பை 0 எக்ஸெப்ஷனை ட்ரை கேட்சில் கொடுத்து ஏதாவது ஒரு மெத்தடில் கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஓகே. ஸோ இந்த மாதிரி 15 மார்க்ஸ் இவ்வளோ ஈஸியாக வந்ததில்லை. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். நம்ம படிக்க சொன்னதை நீங்கள் படிச்சிருந்தாலே 5th யூனிட் தவிர மீது எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கலாம். 5th யூனிட் எதனால் நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா அவங்க எஃபெக்ட்ஸ் கான்செப்ட் கேட்காம வேறு கான்செப்டுக்குள்ளே நான் போனதால தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரி பண்ணிக்க வேண்டாம், நல்ல ரிசல்ட் வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.